வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். காலங்கள் நிறைவேறும் பொழுது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்திலும் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. 10வது வசனம் வாசித்தீங்களா? 10வது வசனம் வாசிங்க. தமக்குள்ளே தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கிற திட்டம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை நமக்கு அவர் அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான் ஒன்று முன்குறிக்க வைத்திருக்கிறப்பட்ட பிளான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுதுன்னா முதலாவது அந்த திட்டம் மனுஷனை உயர வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் புரிந்தபடி சொன்னா தலை நிமிரம் செய்யும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த மனுஷனை நீடித்த நாள ரட்சிப்புகள் அலங்கரித்து வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவருக்குள்ள ஒருங்கிணைந்து ஆண்டவருக்கு உள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகளை குறித்து மேலோகத்தில் உள்ளவைகளை குறித்து வெளியரங்கமாக்கப்படும். அதான் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றுபட்டவனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை தவிர்த்து ஒரு திட்டம், நமக்கு பிரியமான ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னா, அது இந்த மூன்று மகிமையை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னா, இது கர்த்தர் மனப்பூர்வமாய் குறித்து வைத்த நிமித்தமாய் தந்த திட்டம், நிறைவேற்றப்படுகிற பிளான் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படாத இருக்கும்படி அந்த சூழல் நிற்கும்படி கேட்கறதுனால தருகிற நிமித்தமாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிற கடும் கோபம் என்று சொல்லப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே சர்க்கிளாக நின்றுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரே சர்க்கிளில் நிற்கிறோன்னு சொன்னால் தேவனுடைய திட்டம் வெளிப்படாது என்று சொல்லப்படுற தீர்மானமான வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நிறைவேற்றப்படுகிற காரியம் தேவன் முன்குறித்ததா முன்குறித்தாமல் இருந்ததா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேட்டதுனால கிடைத்ததா, ஆண்டவர் முன்குறித்ததால நமக்கு கிடைத்ததா? அல்லேலூயா, அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டு நமக்கு கிடைத்த காரியங்களாக இருந்துச்சுன்னா அந்த வழிகள் நம்மளை உயர்ந்த செஞ்சிருக்கோம், நம்மளை நீடித்து நிலைக்கு நிற்க செஞ்சிருக்கிறோம், முறுமுறுக்க செஞ்சிருக்கிறார், அவன் கவலைப்பட செஞ்சிருக்கிறார், கஷ்டத்தை அனுபவிக்க செஞ்சிருக்கிறார், அவன் ஆண்டவருக்குள்ள நீடித்த நாளாக உயர்ந்திருக்க செஞ்சிருக்கிறோம், கர்த்தருடைய ரகசியங்களை அது வெளிப்பட செஞ்சிருக்கோம்.